எதை தவறவிட்டாலும் ஆடி கிருத்திகையை தவறவிடக்கூடாது என்று சொல்வார்கள். வழக்கமாக மாதத்திற்கு ஒரு முறைதான் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் 2 கார்த்திகை நட்சத்திரங்கள் வருகின்றன. ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20 மற்றும் ஆடி 31ஆம் தேதியான ஆகஸ்ட் 16 ஆகிய 2 நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இதில் எதை ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொள்வது என்ற குழப்பம் அனைவருக்கும் இருக்கும். இந்த 2 நாட்களுமே தவறவிடக்கூடாத மிகவும் சிறப்புமிக்க நாட்கள்தான். பழனி, திருச்செந்தூர், திருத்தணி ஆகிய தலங்களில் ஆகஸ்ட் 16லும், திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை 20ஆம் தேதியும் ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20ஆம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும், ஏகாதசி திருநாளும் இணைந்த நாளில் வருகிறது. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக இது வருகிறது. இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். அதேபோல் ஆகஸ்ட் 16ஆம் தேதியான ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிறை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகிறது. அது மட்டுமல்லாமல் அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் இணைந்து வருவதால் இது முருகன், பெருமாள், பைரவர், சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் மிகவும் ஏற்ற நாள். முடிந்தவர்களும் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களும் இந்த 2 நாட்களிலும் விரதம் இருப்பது இருமடங்கு பலனை தரும்.